சூஸ் பண்ணீங்க நிறைய சூஸ் பண்ணுறீங்க பண்ணுறீங்களா? இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். சொல்லு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து சுங்கபிசிலேருந்து வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கீங்க? நான் வந்து என்னோட உடம்பு வந்து அடிப்பட்ட உடம்பு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப முடியாமல் வந்து இதாக இருக்கேன். ரெண்டாவது வந்து என்னோட எலும்புங்க உடஞ்சி எல்லாம் துண்டு போச்சு ஒரு பக்கம், ஒரு பகுதி அப்படியே. ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்னாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு வந்து நல்லா பார்க்குறாங்க, உருவி எடுத்து நல்லா நல்லபடி ரத்த ஓட்டம் நரம்புங்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது, உடம்பு நல்லா எலும்புலாம் கூடுது அப்படின்னு சொல்லி அதனால் இங்கே வந்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, இப்போ வந்த பிறகு இப்போ உங்களுக்கு அந்த முட்டிலாம் மடக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணேன். முட்டி அடிப்படுது, ஜவுலாம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது இப்போ வந்து உருவி இதுதான் முதல் நாள் வந்தேன். வந்து உருவி ரத்த ஓட்ட நண்பெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு 2ஆம் நாள் வந்துருங்க. வலி நல்லா இருக்கு, முட்டி நல்லா மடக்க முடியும் உங்களுக்கு. மடக்குது, சப்பலாங்கால் போட்டு உட்கார அளவுக்கு இருக்கு. முன்ன முடியாது, இன்னைக்கு 2ஆம் நாள் வந்துருக்கேன். 2ஆம் நாள் வந்திருக்கீங்க. ஓகே, 2ஆம் நாள் வந்து இன்னைக்கு அவங்கள பார்த்து இன்னைக்கு வந்து திருப்பி அதே மாதிரி எல்லாம் செஞ்சு ரத்த நரம்புங்கள்லாம் இது பண்ணி எடுத்து விட்டு செஞ்சிருக்காங்க. நல்லா இதை உட்காந்து பேசிட்டு அதே மாதிரி நம்பினவங்க தம்பிக்கா. இதில் வந்து என்னென்னா என்ன மாதிரி பிரச்சனைலாம் தீர்வு இருக்குது? என்ன மாதிரி பிரச்சனை? ஒரு கால் உங்களுக்கு வந்து எங்கெங்கே போய் மோதிருப்பீங்க, எதுலேயுமே தீர்வு இல்லை. இது வந்து நீங்கள் எப்படித்தான் சொல்கிறதுக்கு இதில் வந்து அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் வந்து உடனே அதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்குது, கட்டாயம் அதை வந்து சரி பண்ணும். ஒரு தலையிலையாக இருந்தாலும் சரி, கண்ணிலையாக இருந்தாலும் சரி, ஹார்ட்லையாக இருந்தாலும் சரி, கிட்னிக்கு பிரச்சனை. அந்த கிட்னிக்கு டைனிங் பண்ணுற அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த மாதிரி போயிட்டுனா கூட நீங்கள் அங்கே நாடி வரலாம். ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ணணும். அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன். நம்பிக்கை தான் அது. கட்டாயம் 100%. இதில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஸ்டெப்பாக்கெலாம் போயிட்டு இந்த ஸ்டெப்பாக்கெலாம் போயிட்டு நான் போய் இன்னும் அதை வந்து அந்த பழுதான ஜாமான் நான் மறுபடியும் போய் செய்கிறேன். நான் அதை வெளியே எடுக்காமல் கொள்ளாமல் போய் உள்ளே போயிட்டு அது எப்படி பக்குவமான முறையில் செய்கிறேன்னா அந்த வழியில் போய் நான் அதை போய் செய்கிறேன். எந்த பாதிப்பு இல்லாமல், இந்த உடலுக்கு எந்த சேதம் இல்லாமல், அவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் போய் அதை செய்கிறேன். ஆனால் நான் செஞ்சால் கொஞ்சம் வலி கொடுக்கும், அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஏன்னா நீங்கள் வந்து புதுசு தான் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஸோ இதில் வந்து சான்ஸ் இருக்குது, 100% சான்ஸ் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 20 வருஷம் நீங்கள் வியாதியால் இருந்தாலும் சரி என்னை வந்து நீங்கள் பார்க்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடிபட்டு காலை நடக்க முடியாமல் கம்பு ஓணிட்டு போகிறீங்களா, ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சால் அவங்க சரியாக வருவாங்க. அவங்கள வந்து எப்படி அவங்கள போய் சரி பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். மொத்தத்தை என்னோட லைஃபே போச்சு சொல்லி குதிக்க போய் சாவறது குதிக்க போகணும் சரிங்களா. தெய்வத்தோட இதனால உன்னால வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை வச்சா நீ வாழலாம் சொன்னாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. முடியும், தீர்வு இருக்குது, பார்த்துவாங்க. இப்போ இந்த கையில் இந்த பிளேட்டு சொன்னீங்க, இப்போ கையில் பிளேட் போட்டிருக்கு. இப்போ நல்லா இப்போ வந்து ஒரு என்ன குறிப்பிட்ட அளவு தான் தூக்க முடியும். இப்போ நான் டெஸ்ட் பண்ணேன் அந்த கல்லை, முன்ன வந்து இந்த கல்லை தூக்க முடியுமா ஒரு அளவுக்கு? அந்த கல்லை எடுங்க பார்ப்போம், கல்லை எடுங்க. இல்லை படுங்க, இதெல்லாம் நமக்கு வேணும் ரெக்கார்ட். இந்த கல் வந்து இப்போ தூக்க முடியும், நல்லா தூக்கி போகும் மேலுக்கு. ஓகே. ஏன்னா இப்போ அவங்களோட கண்டிஷன் பிரகாரம் 1 கிலோ சீனி தூக்க கூட நீங்கள் கஷ்டம். இப்போ அந்த வலி குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. நான் இதை பண்ண பிறகு வலியோட நீங்கள் வலி குறைஞ்சா உள்ளுக்கு பிளேட் இருக்குது, அது பிளேட் இருக்கு. இப்போ அந்த பிளேட்டு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த வலியே 100% அந்த வலியே எல்லாம் ஆக்கிடுவேன். வலி எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். ஆனால் எப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அப்படி இருந்தாலும் ஓகே. அதனால என்னோட பழைய இதை வந்து நான் திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நல்லபடியா இருக்குன்னு சொல்லி திரும்ப நான் வரேன். ஏன்னா இது வந்து தொடரணும் எனக்கு. அதே மாதிரி என்ன பார்க்கறவங்க 4 பேர் இந்த மாதிரி வேதனை உள்ளவங்க வந்து செஞ்சு நல்லா குணப்படுத்தணும். என்ன மாதிரி பிரச்சனை தீர்வு இருக்கு? அவங்களுக்கு கேன்சராக இருந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய ஹார்ட்டில் வந்து ஸோ அதெல்லாம் நான் மாற்றிடுவேன். அதெல்லாம் ஏன்னா இப்போ 2 நாள் வந்துருக்கீங்க, நல்லா இருக்கு, மூச்சு நல்லா வருது, அதெல்லாம் சரி பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா வேற ஒன்றும் செய்யணும். அப்போ வந்து நான் எதுவும் செய்யறதுக்கும் ரொம்ப ஸ்லோவமாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னோடய மாத்திரை மருந்துலாம் ஸோ இந்த மாதிரி இலைங்க தான் நான் கொடுப்பேன். எந்த இலை எதுக்கு,
ஸோ அவங்க இதை சாப்பிட்டா என்ன செய்யும், அவங்களுக்கு எப்படியாப்பட்ட சாப்பாடுலாம் கொடுக்குறது, அந்த மாதிரி நான் செய்யணும். நீங்கள் இனிப்பு நீர் கேஸ் முடியும், ரத்த கொதிக்க முடியும். இப்போ இடுப்பு வலி அளவுக்கு மாரி வலி, இந்த கை குடைச்சல் அளவுக்கு மாரி குடைச்சல், தாங்க முடியாத குடைச்சல். ஸோ அதெல்லாம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னோட இதில் வந்து அவங்கள வந்து தீர்வு இருக்குது. அவங்க எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து அதை வந்து எப்படி இப்போ வந்திருக்காங்க சில பேர் வந்து அவங்களாம் ப்ரோக்ராம் எடுக்கல, இப்போ தான் நான் எடுக்கிறேன். ஸோ டிஷ்யூ கிழிஞ்சிருக்குன்றாங்க. இப்போ நான் சொன்னேன் ஓகே அதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் செட்டில் பண்ணுறேன். ஒரு ஆள் வந்து நான் அவர் வந்து ப்ரோக்ராம் எடுக்கல, என்னன்னு கேட்டா இனிப்பு நீர் ஒரு கையை எடுக்கிறான், காலை எடுக்கிறான், அப்பெல்லாம் எடுத்து அதை பார்த்து நம்ம வந்து பேரு இப்படி ஒரு வாழ்க்கை மனசுக்கு தேவையாடா அப்படின்னு. இதில் வந்து இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அந்த போயிட்டு உங்களோட பார்ட்ஸ்லாம் நான் போய் ரிப்பேர் பண்ணுவேன். அதை வெளியே எடுக்காமல் கொள்ளாமல் அதை எப்படி தந்திரமான முறையில் போய் அந்த அந்த பாக்கத்தை சரி பண்ணுற என்னால் முடியும் வந்து. அதுக்குன்னு நான் வந்து ரொம்ப பெரியவன்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை என்னால் ரொம்ப பட்டு பார்த்து போகிறதுனால நன்மை அடைகிறதுனால நம்பிக்கை யாரும் பயம் இல்லாமல் வந்து செய்யலாம் பார்க்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ இது நான் வந்து சுங்கை பீச்சில் வந்துறீங்க. இது எந்த இடம் தெரியுமா? இது வந்து பண்டார் இன்ஜிங் தெரியுமா? பண்டார் இன்ஜிங் செக்ஷன் 4. பண்டார் இன்ஜிங் செக்ஷன் 4. இந்த மாதிரி உள்ள வேதனை உள்ளவங்க வந்து நல்லபடியாக குணப்படுத்தி போகணும்னு ஆசைப்படுறேன். அதான் எது வரலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் மனிதனாக இருக்கீங்க, இப்போ வந்து மனிதனாக இருக்கீங்க.